தேவச்சனமே வசனம் வாசிக்கிறோம். மத்திய 24:13 என்ன வாசிக்கிறோம்? முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவன் தான் பரலோகம் போக முடியும். பணத்துக்காக இயேசு நம்பி வர காரியம் அல்ல. பணம் கைவிட்டுடும், மனுஷன் கைவிட்டுடுவான், இயேசு கைவிட மாட்டாரு. அதான் வசனம் வாசிக்கிறோம் பைபிள்ல. முடிவு பரியந்தமும் உன் ஜீவன் போற வரைக்கும், நீ பரலோகம் போற வரைக்கும் உன் நம்பிக்கை விட்டு விலகாம, தேவனுக்கு ஏற்ற காலத்தை விட்டு விலகாதபடிக்கு நீ நிலைத்திருக்கும் பொழுதுதான் மகிமையில பிரவேசிக்க முடியும். மனவாட்டியை கர்த்தர் மாற்ற போகிறார். நீ கேட்கிற சகோதரா, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உலகத்துடைய பாரம்பரிய வாழ்க்கை அல்ல, பரிசுத்த வாழ்க்கை. அதான் வசனம் வாசிக்கிறோம். முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவன் தான். சபையில் நிலைத்திருக்கிறோம், ஊழியத்தில் நிலைத்திருக்கிறோம், பரிசுத்த வாழ்க்கை நிலைத்திருக்க. நிலைத்திருந்தா தான் நீ கிறிஸ்து போல மறுரூபமாகி மகிமையில பிரவேசிக்க முடியும், மனவாட்டியா மாற முடியும். நீ ஆயத்தமா இருப்பீங்க. அந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் விசுவாசம். நிலைத்திருங்க, விழுந்து போகாதீங்க, அக்கம் பக்கத்துல பார்க்காதீங்க. அழைக்கப்பட்ட ஊழியத்துல, அழைக்கப்பட்ட ஓட்டத்துல, அழைக்கப்பட்ட சபையின் காலத்துல நீங்க ஓடிக்கொண்டே இருங்க. கர்த்தர் பலப்படுத்துவார்.